வெல்கம் டு குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மலைகளும் ஆறுகளும் மலர்களும் நிறைந்த சத்தியவனம் என்ற ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்தன. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சின்ன மென்மையான பார்ஷியன் பூனை வாழ்ந்தது. அவன் பெயர் சிம்பா. சிம்பா ரொம்ப கியூட். பஞ்சு மாதிரி மயிர், பெரிய வட்ட கண்கள், மெதுவான நடை. அவன் ரொம்ப நல்லவன். ஆனா ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. உண்மையை சொல்வதற்கு பயம். உண்மையை சொன்னா எல்லாரும் கோபப்படுவாங்களோ? ஒரு நாள் காட்டின் நடுவில் விலங்குகளுக்கான தேன் குடுவை வைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாருக்கும் சமமா பகிரணும். சிம்பா தவறுதலா குடுவையை தள்ளி சில தேன் சிந்திவிட்டான். அவன் இதயம் துடித்தது. நான் சொன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க. சிம்பா எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடினான். அடுத்த நாள் தேனின் அளவு குறைவாக இருந்தது. விலங்குகள் குழம்பின. யார் செய்தது? சிம்பா மௌனமா நின்றான். ஒரு கிளி சொன்னது, நேத்து இங்க சிம்பாதா இருந்தான். சிம்பாவின் மனசு கனமானது. சிம்பா அழுது கொண்டே ஆமை தாத்தாவிடம் போனான். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். ஆமை தாத்தா மெதுவா சொன்னார், உண்மை சின்னதாக இருந்தாலும் அதை மறைப்பதுதான் பெரிய தவறு. சிம்பா இரவு முழுக்க தூங்கவில்லை. நான் உண்மையை சொன்னா தண்டனை கிடைக்குமா அல்லது மனசு லேசாகுமா? அடுத்த நாள் காலை எல்லா விலங்குகளும் மரத்தடியில் கூடியிருந்தன. சிம்பா மெதுவா முன்னே வந்தான். அவனின் குரல் நடுங்கியது. அது அது நான்தான். சிம்பா எல்லாவற்றையும் உண்மையா சொன்னான். தவறு எப்படி நடந்தது, ஏன் பயந்தான் என்பதையும். காட்டில் அமைதி நிலவியது. யானை அண்ணன் சொன்னான், தவறு செய்வது இயல்பு, ஆனா உண்மையை சொல்வது தைரியம். சிம்பாவின் கண்களில் நீர் இருந்தாலும் முகத்தில் நிம்மதி. உண்மை சொன்னா இவ்வளவு லேசா இருக்கும் போல. ஒரு நாள் காட்டில் கனமழை. விலங்குகளுக்கான சாப்பாட்டு பைகள் காணாமல் போனது. சந்தேகம் மீண்டும் எழுந்தது. சிலர் சொன்னார்கள், முன்னாடி சிம்பாதான் உண்மை மறைச்சான். சிம்பா வலிக்கப்பட்டான். ஆனா அவன் ஓடவில்லை. சிம்பா தைரியமா சொன்னான், இந்த முறை நான் செய்யல. நீங்க நம்பாவிட்டாலும் உண்மை இதுதான். சிறிது நேரத்தில் குரங்கு குட்டி உண்மையை சொன்னது. நான் தான் சாப்பாட்டை பாதுகாப்புக்காக வேற இடத்துக்கு எடுத்தேன். எல்லாரும் சிம்பாவை பார்த்தார்கள். உண்மை பேசுறவன் தைரியமானவன். சிம்பா சிரித்தான். ஆமை தாத்தா சொன்னார், நேர்மை உடனடி வெற்றி தராது, ஆனா நிரந்தர நம்பிக்கை தரும். சிம்பா இப்போ குட்டி விலங்குகளுக்கு ஒரு உதாரணம். தவறு செய்தா மறைக்காதீங்க. அந்த நாளுக்கு பிறகு சத்தியவனத்தில் உண்மை பேசுவது ஒரு பழக்கமா மாறியது. சிம்பா ராஜாவா இல்ல, ஆனா நேர்மையின் ராஜா ஆனான். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நேர்மை எப்போதும் எளிதான வழி இல்ல, ஆனா சரியான வழி. Honesty is the best policy. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.